ஆட்சியை எப்படியாவது கவிழ்த்து விட வேண்டும் என்று பதவியில் இருந்து அதை இழந்தவர்கள் ஆளாய் பறக்கிறார்கள். ஒரு பழமொழி உண்டு, யாருக்கும் தேல் கொட்டா எப்படி இருக்கும்னு. அது மாதிரி இந்த அதிகாரம் பதவிங்கிறது பேரார்ஜித சொத்து. எங்க காலம், எங்க பிள்ளை காலம், பேரப்பிள்ளை காலம் எல்லாம் எங்ககிட்ட தான் ஆட்சி இருக்கணும். எப்படி இன்னொருத்த ஆட்சிக்கு வர்றது? அதை எப்படி நம்ம அனுமதிக்கிறது? 5 மாசம் 6 மாசத்துக்கு கொடுத்த ஆட்சி கவுந்துரும், கொஞ்ச நாளைக்குள்ள கவுந்துரும். ஒரு 10-15 நாளா சாமி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி நீங்க கவுத்துவீங்களா? உங்களால் கவிழ்க்க முடியாது. நீங்க அப்படி கவிழ்க்கிறதுக்கு இங்க ஒரு ஏஜென்ட் மத்திய சர்க்கார் இருந்து ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கான். அவன் பேரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். கேடுகட்ட கவர்னர், முன்னிருந்த கவர்னரை விட படுமோசமான கவர்னர். அவர்கிட்ட போய் திமுகவில் பென்ஷன் கொடுத்துருக்காங்க. நினைப்பு இல்லாம ஆட்சியில் 60 உட்கார்ந்துட்டாங்களே, எப்படி அனுமதிக்கிறது என்று அவ்வளவு வெறி கொண்டு ஒவ்வொரு நாளும் முயற்சி ஈடுபடுறாங்களே. பத்திரிகைகளுக்கு தனியா பேட்டி கொடுப்பதுக்கு எனக்கு நேரம் இல்லை, மன்னிச்சுக்கணும். நான் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது 2 கருத்து எடுத்து போட உங்களுக்கு முடிஞ்சா போடுங்க. கர்நாடகா மாநிலத்திலே இருந்த பொம்மை அரசு கலைக்கப்பட்ட போது கொடுத்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி ஆட்சியெல்லாம் கலைக்க முடியாது. சரி, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஆட்சிக்கு இருக்க பெரும்பான்மையை கைப்பற்றி கவிழ்த்திட்டீங்கன்னு வைங்க, எச்சரிக்கை பண்றேன், 180 இடத்துல தாவிக்கா ஜெயிக்கும். 180 இடத்துல ஜெயிக்கும். அபரிமிதமான விஜயாட்சியோடு விஜய் மீண்டும் முதலமைச்சரா வருவார். நம்ம பத்திரிகை தரப்பிரத்தனும் என்னை கேட்கிற கேள்வி, நீ கூட்டணி இருக்கும் போது ஏன் இதெல்லாம் சொல்லல? ஏற்கனவே எங்களை காலில் ஓட்டு நசுக்கிற மாதிரி எங்களை சங்கடப்படுத்தி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க கூட்டணியில. நான் ஏதாவது அவங்களை பற்றி ஒரு வார்த்தை விமர்சனம் பண்ணா அதை புதாகாரமாக கிளப்புவார்கள். நான் ஒரு முடிவு எடுத்து கூட்டணிக்கு வந்துட்டோம், சகிச்சுட்டு போன்னு இருந்தேன். அது என்ன தப்பு? கூட்டணியில தாவேகா கூட்டணியில் இருக்கிறேன். அந்த அரசுல ஏதாவது நடக்கிறது சரியில்லைன்னா நான் அமைச்சர்களுக்கு போன் பண்ணி சொல்லுவேன், முடிஞ்சா முதலமைச்சருக்கு போன் பண்ணி சொல்லுவேன். ரோட்ல வந்து விமர்சனம் பண்ண மாட்டேன். கூட்டணியில கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கு அறிவுரை அல்ல, 62 கால அரசியல் அனுபவத்தில் சொல்றேன். நீங்க குறை சொல்லணும்னா நேரா போய் மந்திரிகிட்ட சொல்லுங்க, முதலமைச்சரை சந்திச்சு இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லுங்க. கூட்டணியில இருந்துகிட்டே தினம் ஒரு பேட்டி என்ன கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு ஆட்சி ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மேல குறை சொல்ல, இந்த ஆட்சியை எப்படியாவது விஜய்கிட்ட இருந்து பறிச்சிடணும்னு வெளிப்பிடிச்சு போய் அலைகிறாங்க. எதுக்கு? நான் சொன்ன வருத்தப்படுவீங்க. இதுகாரும் வந்து கொண்டிருந்த கஜானாவின் கதவுகள் மூடப்பட்டு விட்டன. கோடி கோடியாக வந்து கொட்டி குவித்துக் கொண்டிருந்த களஞ்சியங்கள் மூடப்பட்டு விட்டன. டாஸ்மாகிலே வந்த கோடானு கோடி ரூபாய் நிறுத்தப்பட்டு விட்டது. மணல் வந்த 1000 கோடி அப்படி நின்று போச்சு. கனடா வழி எடப்பாடியவே முதலமைச்சராக நீடிக்கட்டும், நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கும். ஆஹா, எப்பேற்பட்ட ஞானோதயம் அவங்களுக்கு! இதை விட ஒரு அரசியல் தற்கொலை இருக்க முடியுமா? நான் திமுக 30 வருஷம் பாடுபட்ட அந்த பழைய உணர்வோடு சொல்றேன், இந்த பாவத்தை எல்லாம் செய்யாதீங்க. பகல் கனவு காண வேண்டாம், ஒன்னும் நீங்க செய்ய முடியாது. இல்ல எம்எல்ஏக்களை எல்லாம் ராஜினாமா செய்து விட்டது, எம்எல்ஏக்களை போட்டி போட அனுமதிக்க கூடாது. இது கவர்னர்கிட்ட ஒரு கட்சி போய் பெட்டிஷன் கொடுக்குது. என்னையா கவர்னருக்கு அதிகாரம் இருக்கு? நான் நினைச்சா ராஜினாமா செய்வேன், ஏன் விருப்பப்படி கட்சியில சேருவேன். அந்த கட்சியில் எம்எல்ஏ நிற்கிறத தடுக்கிறதுக்கு எந்த சட்டம் இருக்கு? எலெக்ஷன் கமிஷன்ல விதி இருக்கா? சட்டத்தில் இருக்கா? எப்படி தடுக்க முடியும்? அவங்க எம்எல்ஏ திரும்ப போட்டி போடுறத?
அதெல்லாம் தடுக்க முடியாது.